இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்றதான பாடல் இந்தியாவில் ஏற்றப்பட்டதாக ஒரு ஊழியர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பி வைத்திருந்தார். அதை பார்த்ததுமே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த பாடலுடைய ஹிஸ்டரி என்னவென்று தேட ஆரம்பித்தேன். படிச்சதுமே என் கண்களில் சரியான தண்ணி. வெயில்ஸ் ரிவைவல் என்று 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல நடக்கிறது. அந்த ரிவைவல்ல தொடப்பட்ட ஜனங்கள் அநேகர் மிஷினரிகளாக உலகம் முழுக்க வந்தாங்க. அதுல ஒரு கூட்டம் நம்முடைய இந்திய தேசம் நார்த் ஈஸ்ட் அசாமுக்கு வராங்க. அந்த இடத்துல ஹெட் அண்டர் என்கிறதான ஒரு ட்ரைப் அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல அதுல நோக்சாங் என்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். அவங்க குடும்பம் ஏற்றுக்கொள்கிறது. அந்த வில்லேஜில் அநேகர் ரட்சிக்கப்பட்டுறாங்க. ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறது பிடிக்காத இந்த ட்ரைப் தலைவன் இவர்களை கூப்பிட்டு வில்லேஜ் ஜனங்கள் மத்தியில இயேசுவை மறுதலி இல்லைன்னா நான் உங்களை கொல்ல போறேன் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார். அப்போது நோக்சங் என்பவர் சொல்கிறார், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான் என்று. அந்த ட்ரைப் தலைவனுக்கு வந்த கோபத்தில் இவருடைய 2 பிள்ளைகளை கொன்று விடுகிறான். அப்போது சொன்னான், உன் மனைவி இப்ப நான் கொல்ல போறேன், இயேசுவை மறுதலிக்கிறேன் என்று. அப்ப சொன்னாராம், though no one joins me still I will follow you. இன்னும் கோபம் உண்டு அந்த தலைவன் அவங்க மனைவியை கொன்று விடுகிறான். அப்ப கடைசியா கேட்டானா, உயிர் மேல் ஆசை இருந்தா இயேசுவை மறுதலி என்று. அப்போது இவர் சொன்னாராம், சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே பின்னோக்கிய நான் என்று சொல்லி முடிக்க இவரையும் கொண்டு விடுகிறான். குடும்பமே இயேசுக்காக மறிக்கிறாங்க. அந்த இரவுல அந்த தலைவனுக்கு தூக்கம் வரல. என்ன உயிருக்கு பயப்படாம 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அந்த இயேசுக்காக ஏன் இவங்க இவ்வளவு பக்தி வைராக்கியமா இருக்காங்கன்னு யோசிக்க பரிசுத்தாவினால தொடப்பட்டு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அந்த வில்லேஜ் முழுக்க இயேசுவை ஏற்றுக்கொண்டதான். அந்த இடத்துல தொடங்கினதுதான் I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். வாழ்க்கையில எதையும் இழக்கலாம், எதற்காகவும் இயேசு இழக்காத ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தில் சாதனை படைத்திருக்கிறார்கள். May God bless you.